இந்த வீடியோல டைலரிங் டிப்ஸ் என்ன பார்க்க போறோம்னா, வி பீஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வி பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த லென்த் வேணுமோ அந்த லென்த் எடுத்துக்கலாம். 2.5லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்குள்ளார நம்ம வந்து பீஸ் எடுத்துக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வி பீஸ் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே பட்டி வந்து 3/4 இன்ச் வர மாதிரி வச்சிருக்கோமா, இதுக்கு வந்து அதே ஈக்குவலா ஒரு 3/4 இன்ச் பட்டு வர மாதிரி நம்மளுக்கு வச்சுக்கணும். வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரஃப் விட்டுக்கணும். எப்பயும் உங்களுக்கு சொல்ற மாதிரி தான். ஏன்னா எதுக்கு ஸ்டார்டிங்ல ரஃப் விட்டுனா பிரியாம இருக்கிறத ரஃப் விட்டுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பட்டி பீஸ் வந்து நம்ம வந்து மேல் பக்கமா வச்சு உள் பக்கமா திருப்புவோம். இதுல வி பீஸ் வந்து உள் பக்கம் வச்சு மேல் பக்கமா திருப்புறோம். இப்போ வந்து பிசுறு தெரியாம கொஞ்சம் மடிச்சிட்டு, அந்த ஸ்டிச் இட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச் மேலேயே வந்து நம்ம வச்சு சென்டர்ல ஒரு தையல் விட்டுக்கலாம். சென்டர்ல எதனால தையல் விடுறோம்னா, நம்ம அந்த வி ஷேப் வைக்கிறது போது வந்து நம்ம பீஸ் வந்து பிரியாம இருக்கிறதுக்கு, நகராம இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம அந்த சென்டர்ல வந்து ஸ்ட்ரைட்டா வந்து தையல் விட்டுக்கிறோம். கீழே வந்து பிசுரை மடிச்சு விட்டுட்டு சென்டர்ல வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா தையல் விட்டு ரஃப் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வி வந்து 5 வி வைக்கணும். 5 வி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்லயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 2ஆ மடிச்சு சென்டரை ஈவன் பண்ணி சென்டர்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்ல ஒரு மார்க் பண்ணிட்டு அந்த 2 சென்டர் பிட்வீன் இருக்குல்ல சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணீங்கன்னா ஒரே ஈவனா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வி வைக்கிற இடம் வந்து கரெக்டா பாயிண்ட் வந்துரும். இல்லைன்னா ஒன்னொன்னுக்கு கேப் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி கேப் அதிகமா இல்லாததுக்காக தான் வந்து இந்த மாதிரி நம்ம சென்டரா வந்து மார்க் பண்ணிக்கலாம். இல்ல இப்படி சென்டரா மார்க் பண்ண முடியலன்னா, இல்ல டோட்டலா இருக்கிற ஹைட்டை நீங்க அளந்து கூட வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மார்க் பண்ணி வி பீஸ் இருக்க எங்க மார்க் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, கினாரி மாதிரி போட்டு வந்து நல்லா ஸ்டாப்பா ஒரு இடத்துல நிறுத்தி, அந்த எந்த இடத்துல நம்ம வந்து வி போடணுமோ அந்த இடத்துல நிறுத்தி, வி மாதிரி வளைச்சி பொறுமையா அடிக்கணும். அவசரப்பட்டு அடிச்சிங்கன்னா வந்து இந்த வி ஷேப் கரெக்டா உட்காராது. இந்த மாதிரி நிறுத்தி நிறுத்தி அடிச்சிங்கன்னா வி வந்து கரெக்டா பர்ஃபெக்டா வந்து உட்காந்துக்கும்.